அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இன்னைக்கு வாஸ்து விஷயம் பேசலாம். அதாவது குலதெய்வம் எப்படிங்க, எனக்கு என் முன்னோர்கள் அப்பா சரியாக சொல்லலை, சரியாக சாமி கும்பிடல, குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு நண்பர் கேட்டிருந்தார். அவருக்காக இந்த வீடியோ. குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா உங்கள் அப்பா எந்த ஊர்லேருந்து வந்தார், அவங்க தாத்தா எந்த ஊர், அவங்க அப்பாவோட அப்பா எந்த ஊர், அவரோட அப்பா எந்த ஊர், அதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு நீங்கள் தான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்கள் போய் தேடினா தான் அந்த ஊரில் போய் நீங்களாக தான் போய் தேடி கண்டுபிடிக்கணும். யாரும் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் தான் தேடி போகணும். குலதெய்வம் மிக பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. சரிங்க, அது வரைக்கும் நான் என்னங்க பண்ணுறது? தேடி போங்க. தேடி போனீங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிக்கலாம். இல்லை, குலதெய்வம் கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கொத்த சொல்கிறேன். நீங்கள் ஒன்றா திருவெற்றி வடிவடி அம்மன் கோவிலை போயிட்டு பாருங்கள். அந்த அம்மா உங்களுக்கு அதுக்கு உண்டான, அந்த தெய்வத்தை கண்டுபிடித்துக்கு உண்டான ஒரு சமிஞ்சைகள் உங்களுக்கு கிடைக்கும். திருவெற்றி வடிவடி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தோன்னா, தமிழ் மாத பிறப்பில் முதல் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணிக்கு அந்த கோவிலில் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை சார்பாக அன்னதானம் போடுறோம். அந்த அம்மன் வந்து பார்த்துட்டு சாப்பிடுங்க. அந்த அன்னதானத்தை நிகழ்ச்சிக்கு கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடை வழங்கலாம், இல்லை சர்வீஸ் பண்ணலாம். ஏதாவது உங்களால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த அம்மனை கொஞ்சம் ரெகுலராக தரிசிக்கிற பயணத்துக்கு முற்படுத்துங்க. உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நிச்சயமாக அது அந்த அம்மன் வந்து ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து வடகிழக்கு இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். என்னங்க வடகிழக்கு இதை சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் அந்த அம்மன் வந்து போய் பாருங்கள். போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான உங்களுக்கு குலதெய்வம் மூல ஆதாரமே நம்முடைய குலதெய்வம் தான். குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 2 பொங்கலாவது போயிட்டு வச்சுட்டு வாங்க குடும்பத்தோட. இல்லை நீங்கள் புருஷ முன்னாடியாக போயிட்டு அந்த அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. குலதெய்வம் அம்மனா இல்லை ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்றதை பார்த்து. குலதெய்வம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எப்படி யார் தெய்வமாக நம்ம கும்பிட்றோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னோர்களை நம்ம கூட பிறந்தவங்க ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நமக்காக மாடாக உழைச்சிருப்பாங்க, நமக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்கள தான் நம்ம தெய்வமாக நினச்சி நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். அந்த கூட பிறந்தவங்க அவங்கள தெய்வமாக பார்த்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த வந்த சந்ததிகள் வந்து அவங்கள சாமியாக கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி படிப்படியாக வந்தது தான் குலதெய்வம். சரி, அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா கூட பிறந்தவங்களோ, அதுக்கு முன்னால் 4-5 தலைமுறை 10 தலைமுறைக்கு முன்னாடி கூட அந்த வழி பின்பற்றி வந்துட்டுருக்கலாம். அது என்ன குலதெய்வன்றதை நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் போயிட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. அது கண்டுபிடிக்க முடியாத பட்சத்தில் திருவெற்றி வடிவடியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அது உண்டான சமிஞ்சைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த கோவிலை போயிட்டு பார்க்கலாம். வடகிழக்கு நீங்கள் வீட்டுக்கு ஏதாவது டிராயிங் போடணும், வடகிழக்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் சொல்லி கேட்குறீங்க. அதுக்கு நான் ஆன்சர் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புதுசாக வீடு கட்ட போகிறீங்க, உங்கள் சொந்தக்கார அண்ணன் தங்கச்சி யாராவது வீடு கட்டுறாங்க அப்படின்னா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டாள் வாஸ்துப்படி உங்களுக்கு பக்காவாக டிராயிங் வரைஞ்சி கொடுக்கப்படும். உங்களுக்கு வந்து வீட்டோட மனை அளவு, அந்த அளவு நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கி வரைஞ்சி கொடுக்கப்படும். நேரில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 100 அதுக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். கேலண்டர் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஃப்ரீ கேலண்டர் வேணுமா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. வீடு டிராயிங் வேணும்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 8248581550 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கேலண்டர் வந்து உங்கள் வீட்டுக்கு தேடி வந்துடும். காசுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். தேவைப்பட்டால் நம்பரை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வீட்டு மனைகள் வேணும். எனக்கு வந்து இப்போ ஈஸ்ட் பேசிங்கிலும் இருக்குது, நமக்கு நார்த் பேசிங்கிலும் இருக்குது. இல்லை சார், நான் வந்து கவர்மெண்ட் ஜாப், நான் வந்து அரசாளணும் அப்படின்னு தெற்கு பார்த்த மனை இருக்குது. இல்லை சார், நான் வந்து நல்ல கவர்மெண்ட் ஜாப்புக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், நான் நம்பர் 1 பொசிஷனில் நான் வரணும்னு நினைக்கிறேன்
அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? அதுக்கும் நம்மக்கிட்ட வீட்டு மனைகள் இருக்குது. தேவைப்பட்டால் நமக்கு சொல்லுங்கள். ஜஸ்ட் உங்கள் பேரில் அந்த மனையை வாங்கி ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். அந்த மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் ஒரு சிலருக்கு நான் அந்த வீட்டு மனைகள் வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிருக்கு. அப்படி ஒரு வாஸ்து பலம் பொருந்திய மனை உங்கள் பேரில் வாங்கி பாருங்கள். ஒரு கரெக்டாக 1 இயரில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்குள்ளே அந்த 1 இயரில் உங்களுக்கு அந்த மாற்றம் ஒரு வீட்டுக்குள்ளே சின்ன சரசரப்பு வரும். அந்த சலசலப்பு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட பீக் அப் ஆகும். அதை நீங்கள் சமாளிக்கணும். அதை சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அப்பாயிடும். உங்களுக்கு உண்டான மாற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது அப்படிப்பட்ட இடம். அது உங்களுக்கு நல்ல வாஸ்து பலம் புரிஞ்ச வீட்டு மனைகளில் வேலை செய்யுமானா நிச்சயமாக வேலை செய்யும். நீங்கள் ஒன்றா அவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நல்ல இடங்கள் இருக்குது, அந்த மாதிரி வீட்டு மனைகள் இருக்குது. நான் உங்களுக்கு தேர்வு பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியும் ப்ராப்பர்ட்டி இருக்குது. உடனே வீடு கட்டி குடும்பம் போகிற மாதிரியும் வீட்டு மனைகள் இருக்குது. நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 2.25 கோடி ரூபாய் வரைக்கும் நம்மக்கிட்ட வீட்டு மனைகள் இருக்குது. டிடிசிபி, சிஎம்டி அப்ரூவல் இருக்குது, ஜெரா அப்ரூவ்டு இருக்குது. நமக்கு அப் டு செங்கல்பட்டு வரைக்கும், செங்கல்பட்டுலேருந்து அப் டு திண்டிவனம் வரைக்கும் நமக்கு வீட்டு மனைகள் இருக்குது. நம்ம ஈசிஆரில் இருக்குது, சென்னை சோழவரத்தில் இருக்குது. இது தேவைப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். நம்பரை உங்கள் பேர் ஜஸ்ட் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக அந்த மாற்றம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, உங்களால் உணர முடியும். சரிங்களா? உங்களுக்கு ஓகே. இப்படி அந்த நண்பருக்காக இந்த பதிவு போடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.